ஒரு வாசகம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாசகம் என்ற புதிய யூடியூப் சேனலுக்கு ஆதரவும் சப்ஸ்கிரைப் செய்து தருமாறு பாதம் பணிந்து வேண்டுகிறேன். கும்பம் குன்றன விளக்கு, குடத்திலிட்ட விளக்கு. அந்த கும்பத்திற்கு குடத்திலிட்ட விளக்கு வெளியே வர்றது, குன்றிமேல் இட்ட விளக்கு வெளியே தெரியும். இதுதான் வித்தியாசம். இப்ப நீங்க குடத்துக்குள்ள இருக்கிறீங்க, குடத்துக்குள்ள இருக்கிறீங்க, அகல் ஆய்வுக்குள்ள இருக்கிறீங்க, மன நுட்பக்குள்ள இருக்கிறீங்க, அறிவு ஜோதிக்குள்ள இருக்கிறீங்க. இன்னும் வெளியே வர போறீங்க. வெளியே வரக்கூடிய வாய்ப்பு வெகு தூரம் அல்ல. 33 இருந்து ஒரு மகத்தான எண்ணமெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வர, எண்ணமெல்லாம் நிறைந்து வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றது. இந்த கும்பத்திற்கு ஒரு தனி மதிப்பு. குறை ஒன்றும் இல்லை, நிறைவு. அந்த கும்பம் என்ற கலசம், கும்பம் என்ற கோபுரம், கோபுர கலசம் பாப விமோச்சனம். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் யாருக்கு? 12 ராசியில கலசம். அதனாலதான் கலசம் வைக்கிறோம். அதனாலதான் அதுக்கு கலசம். பாருங்க, மகா கும்பமேளா, மகா கும்பமேளா பாத்தீங்களா? மகம். அந்த 12 அப்படின்னு வந்தாலே மகாதான். எப்படி? அந்த 12ன்னு வந்தாலே மகாதான். மகம். மகா சிவராத்திரி அந்த 12 மாசத்துக்கு ஒருக்க வருது பாருங்க. மகா தீபம் பாருங்க, அந்த 12வது மாசம் வருது பாருங்க. அப்ப மகா கும்பமேளா ஏன் வருது? அந்த நேரத்துல வரக்கூடிய தீர்த்தம் ஆடுவது சால சிறந்தது. எல்லா நேரமும் போகலாம், அது வேறு விஷயம். எதுக்கு உற்சவர்னு வைக்கிறோம்? எதுக்கு திருவிழாக்கள்னு வைக்கிறோம்? எதுக்கு அந்த சிற்பியை கொண்டு சேர்க்கிறோம்? திருவிழா தெய்வ வழிபாடுனா சிற்பி வந்துருவாரு. திருவிழா தெய்வ வழிபாடுனா அங்க யாரு வர்றது? அதுக்கடுத்து வரக்கூடியவங்க ஆட்சார்னர். அப்ப அப்படிப்பட்டவங்க எல்லாமே எல்லாத்தையும் இழந்து, எல்லாத்தையும் துறந்து, எல்லாத்தையும் மறந்து, தன்னிலையும் மறந்து இப்போது கொஞ்சம் துளிர் விடக்கூடிய நேரம். கொஞ்சம் துளிர் வரக்கூடிய நேரம். என்ன நேரம்? பாதச்சனி, பண்பாட்டுக்குரியது. பாதச்சனி பயனுக்குரியது. பாதச்சனி நேசக்கரத்தை நீட்டக்கூடியது. பாசக்கரம். அவ்வளவு கஷ்டம். கண்ணீர் வரல, ரத்தம் தான் வந்திருக்குது கும்பத்துக்கு. கண்ணீர் வரல, ரத்த கண்ணீர் விட்டுருக்குற. இன்னும் திருமணம் நடக்கல, 37 வயசு. என்னங்க சுயம்பரா பார்வதி பூஜை பண்ணுவோம். அப்பா அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? என் பையனுக்கு 37 தாங்க ஆகுது. என் பையனுக்கு 37 தாங்க ஆகுது. இதுக்கு யாரு பொறுப்பு? விதியா, மதியா, கதியா, தாயா, தந்தையா? பாத்தீங்களா? அப்படிப்பட்ட கும்பம், கஷ்டப்பட்ட கும்பம். இனிமேல் கஷ்டம் இல்லை. அதே கடவுள் உங்களை கைவிட மாட்டார். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. கண்டிப்பாக அது யாருக்கு? கும்பத்துக்கு தான். அப்ப கும்பத்துக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 2 இருக்காரு. அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, அனைத்தையும் இழந்துட்டீங்க. இப்ப எல்லாத்தையும் கொடுக்க போறார். எல்லாத்தையும் கொடுக்க போறார். அனைத்தையும் இழந்துட்டீங்க, இப்ப எல்லாத்தையும் கொடுக்க போறார். செல்வாக்கு மட்டுமல்ல, சொல்வாக்கு மட்டுமல்ல, சுவையோடு, நறுமணத்தோட, சுவையோடு, நறுமணத்தோட, நவதானியத்தோட ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் அளந்து விரிந்து படர்ந்து கொடுக்கக்கூடியவர் கும்பராசி நேயர்களுக்கு. கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன பிரார்த்தனை வேணும் பண்ணிக்கலாம். அப்படி பிரார்த்தனை, கும்பத்துக்கு பிரார்த்தனை தான் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா அது முழுக்க முழுக்க பிரார்த்தனைக்கு உரிய பாவகம். அந்த பாவகம் முழுக்க முழுக்க பிரார்த்தனைக்குரிய பாவகம். எனவே
சனி பயிற்சி கும்பராசிக்கு மகத்தானதாகத்தான் கண்டிப்பாக அமையும். திருக்கொல்லிக்காடு சென்று வாருங்கள். பட்டீஸ்வரனுக்கு போங்க, துர்க்கையை கும்பிடுங்க. பட்டீஸ்வரனுக்கு கும்பிடுங்க. திருவாரூரில் இருக்கிற துர்க்கையை கும்பிடுங்க. சோழவந்தான்ல இருக்கக்கூடிய படித்துறை சனீஸ்வரர் கும்பிடுங்க. டெய்லி பாராயணம் பண்ணுங்க, டெய்லி பிரயோகம் பண்ணுங்க. அதனுடைய பவர் உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. நிச்சயமாக இனிமேல் எதிர்காலம் சிறக்கும். அதுல நம்பிக்கையோடு செயல்படுத்துங்க.